ஒரு 4-5 நாளாக சரியான ஃபீவர், தொண்டை வலி, ஃப்ளூ, நாக்கெல்லாம் காஞ்சி போய் என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கும் போது டிங்குன்னு இந்த ஒரு ரெசிபி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் 4 முட்டை எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி முட்டையை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், சின்னதும் யூஸ் பண்ணலாம். வெங்காயம் 4 வெங்காயம், ஊசி மிளகா உரப்புக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டு நல்லா இடிச்சிக்குங்க இந்தமாரி குறைன்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ, அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முட்டை வெந்ததும் நல்லா உரிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு முட்டையை நல்லா காரிங்காக பொரிச்சிருங்க, முறுமுறுன்னு பொரிச்சிருங்க. ஸோ நீங்கள் பொரிச்சிட்டு அதில் செய்யும் போது தான் அதோட ருசி இன்னும் கிக்காக இருக்கும். ஸோ முட்டையை பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் நீங்கள் இடித்து வச்சுருந்த வெங்காயமும் ஊசி மிளகாவையும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோவும் போட்டுக்குங்க. முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாத முன்னுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு, நீங்கள் உப்பு எதுவும் போடாதீங்க, ஏன்னா ஒயிஸ்டர் சாஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால நல்லா அதை சாட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சிருந்த முட்டையை போட்டு ஒரு 2 கிண்டிட்டு எடுத்துருங்க. ஸோ வெறும் வெள்ளை சோத்தில் உங்களுக்கு கிச்சா மணிஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ 4-5 நாளாக ஃபீவரில் இருந்த வாசி என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்து இந்த ஒரு சாப்பாடை சாப்பிடும் போது நாக்குக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும் அந்த ரெசிபியை.